ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே எலி தொல்லை அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையுமே எலி சாப்பிட்டுட்டுச்சுன்னா அது வீணாக போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த காய்கறியை தான் தெரியாமல் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால் பல வியாதிகள் நமக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதில் இருக்கிற எல்லா ஒயரையும் கடித்து வீணாக்கிடும். பிள்ளைங்களோட நோட் புக்கை கூட கடித்து நாசமாக்கிடும். அதை துரத்துறதுக்கு நம்ம கடையிலேருந்து அதிக காசு கொடுத்து எலி மருந்து வாங்கி வைப்போம். அதுவும் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் ஏதாவது மூலை முடுக்கில் இறந்து கிடக்கும். வீடு முழுக்க ஒரே பேட் ஸ்மெல் அடிக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். இந்த மாதிரி கொல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எலியை ஒரே நைட்டில் எப்படி ஓட விரட்டுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் தேவையில்லாமல் ஒதுக்கி போட்டிருக்கிற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கடலை மாவில் செய்கிறதால எலி விரும்பி சாப்பிடும். அதுக்கு கடலை மாவு, கோதுமை மாவுனா ரொம்ப பிடிக்கும். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கற்பூரத்தை பொடி பண்ணி இதில் சேருங்க. இது கூட வினிகரை சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சுருங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பைக்கு, காரு இது பக்கத்துலலாம் நீங்கள் ஒரு உருண்டைகளாக வச்சிங்கன்னா அங்கெல்லாம் எலி தொல்லை அதிகமாக இருக்கும். அது சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த பக்கம் வரவே வராதுங்க. இதில் நம்ம கற்பூரம், மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்ததால் எலிக்கு இதை சாப்பிட்டதுமே வயரெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது ஓடி போயிடுச்சுன்னா அடுத்து அந்த பக்கம் வரவே வராதுங்க. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு எலி கூட ஜென்மத்துக்கு உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.